கலைஞரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு அவர் போட்ட வழியில தான் போயாகணும். எதிர்க்கட்சியா இருந்தாலும் அவர் போட்ட வழியில தான் போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சட்டகம் அவரிடம் இருந்தது. அவர் தவறி போனோம்னா என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதோட முடிஞ்சு போச்சு. இனிமே இவரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு யார பத்தி சொன்னாங்க? இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர பத்தி. ஏன்னா அது உங்களுக்குலாம் தெரியும். நான் அத எந்த அளவுக்கு மோசமா போனாங்கன்னாக்கா, என்னது கட்டம் இல்லையா? கட்டம் இல்ல, கட்டம் சரியில்ல. கட்டம் சரியில்லை அப்படின்னா, ஏன்னா நீங்க நம்ம பையலுக்கு தான் ஜாதகத்தை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவன் சொன்னா கேட்பான்ல இல்லையா? அவன் நாள் பார்த்து நேரம் பார்த்து எல்லாம் நம்பால் செய்யறான். நம்பால் வந்து ஆபீஸ் உள்ள போறதே வந்து எப்படின்னா எத்தனை பேர் நிஜமா இது மாதிரி பாத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நான் பாக்குறேன் கண்ணால. கனிமொழி ரொம்ப வந்து லேசா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னென்ன கோயிலுக்கெல்லாம் போவார்கள், நம்பிக்கையோடு இருப்பார்கள்னு. நான் அவங்கள்ட்டே சொல்றது, ஏங்க ரொம்ப மென்மையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. யார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நமக்கு? நம்மளுக்கு இன்னும் இந்த புத்தி மாறுதா? என்னது இந்துவே எழுதி விட்டதுன்னு சொன்னாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். எப்படி கரெக்ட் தானே நான் சொல்றது? நீ செய்யறது சரியா சரியில்லையா? அவன் தான் உண்மையின் உரைக்கல்னு போட்டுக்கிறான். தெரியுதா? எப்படி உண்மையின் உரைக்கல் எப்படி இருக்கு பாருங்க. யாராவது சொல்லிக்குவானா நான் தான் உண்மையின் உரைக்கல்னு? அந்த உரைக்கிற கல் இருக்கு, அந்த உரைக்கிற கல்லாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறவர் தான் ஒரு ரியலான அதிகாரம். அது வந்து நீ எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்து ஏடே தெரிவித்தது விட்டு இல்ல, இந்து ஏடே தெரிவித்து விட்டதுன்னு சொன்னாதான் நம்ம வந்து அப்பா நம்மளை அங்கீகரிச்சிட்டாண்டா அப்படிங்கிற புத்தி மாறாத வரைக்கும் யார்கிட்ட இருக்கும் அந்த அதிகாரம்? அந்த அதிகாரம் அவர்களிடம் தான் இருக்கும். இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்க வேண்டும் என்று கூறி என்னிடம் இந்த தேதியை பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இந்த நூலை பெற்றுக்கொள்ள செய்திருக்கக்கூடிய ஷரீஃப் அலி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து நான் வீட்டில் இல்லாத போது வந்து கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார். நான் இதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிடம் 2 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை புத்தகத்தரா படிக்கிறது, திராவிடத்தை பத்தியே படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி டேபிள் அப்படி வாங்கி போட்டு பேசாம இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் தேடிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. வந்துட்டு, சார் நீங்க படிச்சீங்களா அப்படின்னாரு. இல்லைங்க அப்படின்னு சரி கையில கொடுத்துட்டு போனாரு. சரி இவ்வளவு மெனக்கிட்ட வந்து சொல்றாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்து ஃபுல்லா படிச்சேன். படிச்சுட்டு அப்புறம் அவர் மறுபடியும் வந்து என்கிட்ட அந்த அழைப்புதல் கொடுக்க வரும்பொழுது அவர்கிட்ட சொன்ன நான் முழுக்க படிச்சுட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்ட்டு. இதுல வந்து எனக்கு படிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சாதனைகளை பத்தி சொல்றது அப்படிங்கிறது இல்ல. இந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, ஏன் இது நடக்கிறது, இந்த இயக்கத்தின் மீது, இந்த இயக்கம் எதற்காக வந்தது, ஏன் இந்த இயக்கத்திற்கு மீது இவ்வளவு வன்மம் இருக்கிறது அவர்களுக்கு அப்படிங்கிறதையும், அந்த வன்மம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது, எப்படி அது செயல்படுத்தப்படுகிறது, அன்றாட நிகழ்வாக அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அது பொதுவெளியில் எப்படி நடக்குது, இன்டெலெக்சுவல் வேர்ல்டு எப்படி நடக்குது, அதிகார அமைப்பில் எப்படி நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு 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 சின்ன ஒரு ஜன்னலை திறந்து பார்த்தா எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது. அந்த மாதிரி ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் அவர் அதை வந்து நமக்கு திறந்து காட்டி இருக்கிறார். அந்த வகையில் வந்து இந்த நூல் வந்து மிகவும் சிறப்பான ஒரு நூல்னு நான் சொல்லுவேன். சிறிய நூலாக இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு நூல். இது வரைக்கும் நான் அது மாதிரி இது ஒரு இதை பார்த்ததில்லை. பேச்செல்லாம் கேட்டிருப்போம் நம்ம. ஆனா இது ஒரு நூலாக எழுதி இதை வெளியிட்டு இந்த மாதிரி இது நடக்குதுன்னு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போது என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, அதற்குண்டான காரண காரியங்களை மட்டும் அந்த சமயத்தில் அதை சொல்லிவிட்டு அதோடு நம்ம அதை நிறுத்திக் கொள்வோம். ஆனா ஒரு வரலாற்று ரீதியாக என்ன வெவ்வேறு காலகட்டங்களில் எவ்வாறெல்லாம் இது நடந்துகிட்டு இருக்கிறது, ஏன் நடக்கிறது இது அப்படிங்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிவிட்டு செல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வந்து எப்பொழுதும் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள், அந்த மேட்டிமைத்தனத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. ரெண்டாவது வந்து அது ஒரு பெரிய அளவுல வந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் அவர்கள் கைப்பற்றி வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரிய அதிகாரத்தை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள், அரசியல் அதிகாரத்தையும் கையில் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது. இப்போ நான் செய்திருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வந்து இந்த அரசியல் அதிகாரத்தை 1967 நாம் கைப்பற்றினோம் என்று சொன்னாலும் கூட, நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அப்துல்லாவுக்கு நல்லா தெரியும், செந்திலுக்கு நல்லா தெரியும், ஆளுஷா நவாஸ்க்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாங்கெல்லாம் மேடையில பொதுவெளியில் அப்படி இயங்கிக் கொண்டு இருந்தாலும் கூட அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சேலஞ்ச் இருக்குல்ல, அது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்குது, பெரிய அளவில் இருக்கிறது. உங்களுக்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டுலாம் வேணும் அப்படின்னாக்கா, உயர் நீதிமன்றங்கள் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்து பாருங்க. இப்பொழுது வரைக்கும் நம்ம திராவிட இயக்கம் இவ்வளவு பெரிய இயக்கம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இவ்வளவு பேர் இருக்கோம், ஆட்சி அதிகாரம் நம்மளும் இருக்கிறது என்று சொல்கிறோமே, நேரட்டிவ் செட் பண்ண முடியுமா நம்மளால? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் வந்து ஐடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்
ட்ரை பண்றீங்களே தவிர, ஆனா என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம அந்த இடத்துல இன்னும் வரல. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சர்டிஃபிகேட் நம்ம குடுக்குற சர்டிஃபிகேட். யார்ட்ட போய் சர்டிஃபிகேட் குடுக்கணும் நமக்கு? நம்மளுக்கு இன்னும் இந்த புத்தி மாறுதா? என்னது? இந்துவே எழுதி விட்டதுன்னு சொன்னா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். எப்படி? கரெக்ட் தானே நான் சொல்றது? இந்து ஏடு தெரிவித்தது விட்டு இல்ல. இந்து ஏடே தெரிவித்து விட்டதுன்னு சொன்னாதான் நமக்கு வந்து அப்பா நம்மள அங்கீகரிச்சிட்டான்டா அப்படிங்கிற புத்தி மாறாத வரைக்கும் யார்கிட்ட இருக்கும் அந்த அதிகாரம்? அந்த அதிகாரம் அவர்களிடம் தான் இருக்கும். சர்டிஃபை பண்றது. அதுதான் பாத்தீங்கன்னாக்கா, நீ செய்யறது சரியா சரியில்லையா? அவன் தான் உண்மையின் உரைக்கல்னு போட்டுக்கிறான். தெரியுதா? எப்படி உண்மையின் உரைக்கல் எப்படி இருக்கு பாருங்க. யாராவது சொல்லிக்குவானா நான் தான் உண்மையின் உரைக்கல்னு? அந்த உரைக்கிற கல் இருக்க, அந்த உரைக்கிற கல்லாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறவர் தான் ஒரு ரியலான அதிகாரம். அது வந்து நீ எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா துறையிலும் வியாபித்து, எல்லா துறையிலும் அதை தொடர்ந்து முன்னெடுத்து அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது. இப்போ இந்த இந்த திராவிடம் அப்படிங்கிறது என்னவா இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த அதிகாரத்தின் வழியாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டீங்கன்னாக்கா, அவர்களுடைய நலனை, எந்த நலன்? வெறும் சமுதாய பொருளாதார நலன் மட்டுமல்ல, எல்லா நாளும் இருப்பினுடைய நலனையே அவர்கள் வந்து தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மதம்ங்கிற அமைப்பை உருவாக்க வைத்திருக்கிறார்கள், கடவுள்ங்கிற அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அதற்குண்டான சட்டத்திட்டங்களை அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை வந்து நமக்கு நாடு விடுதலை கிடைத்து நமக்குன்னு ஒரு தனியான ஒரு குடியரசாக அமைத்துக் கொண்டாலும் கூட அந்த சட்டத்தினுடைய பெரும்பகுதி அதுக்குள்ள இருக்கு. இப்போ அதுல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பகுதி இருக்குல்ல, அதாவது கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி, அதை எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு தான் இப்ப இவனுங்க வந்திருக்கானுங்க. அதுக்குதான் அப்துல்லா எல்லாம் போராடிட்டு இருக்காரு, கொடி பிடிச்சிக்கிட்டு அங்க போய் கருப்பு சட்டை போட்டுட்டு பதத்தை போட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் அதுக்குதான் என்ன. ஆனால் இந்த முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இல்ல, எப்பொழுது வரலாறு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதற்கு எதிரான சக்திகள் வருவதும் மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து அதை வேறறுத்தி வீழ்த்தி விட்டு தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதும் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய தொடர் கண்ணியாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. நம்மளை வீழ்த்துறதுக்கு தான் இவ்வளவு பெரிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதை வந்து இருக்கக்கூடிய இதுல ரொம்ப ஸ்தூலமாக நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம வந்து இப்போ நம்ம இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பாக நம்ம ஆண்டனி அவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி வந்து இந்த நூற்றுக்கணக்கான ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. என்ன ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னணி அமைப்புகள். நம்ம கண்ணுக்கே தெரியாது அவன்லாம் யாருன்னு. சில பேர் வந்து ஓப்பனா தெரியும், சில இதெல்லாம் நிறைய தெரியவே தெரியாது. இதுல நம்ம நூலாசிரியர் சொல்லிட்டே போறாரு, நான் பஸ்ல பார்க்கலாம், அவருடைய ஆடிட்டர் வந்து அவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு இது எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து என்னன்னா, இதெல்லாம் ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன். எப்படி ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன்னாக்கா, அவர்களுக்கு என்ன பெரிய வசதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்துல்லா வந்து ஒரு 100 பேரை தேர்த்தி நீங்க இதை வந்து இதெல்லாம் போடுங்கடான்னு சொல்றதுக்குள்ள ஒரு தாவு தீந்துரும். ஆனா இது எதையுமே செய்யாமல் அவர்களுக்கு அந்த பற்று இருக்குல்ல, அந்த அதிகாரத்தின் மீது அவர்களுக்கு பற்று, அதன் காரணமாக நியூயார்க்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனா ரொம்ப கரெக்டான வேலை செஞ்சுட்டு இருப்பானு. உண்மையா இல்லையா? இல்லையா? நியூயார்க்ல இருப்பான், சிட்னில இருப்பான், சிங்கப்பூர்ல இருப்பான். ஆனா அந்த வேலையை மட்டும் கரெக்டா செய்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய, நம்மள்ட்ட இல்லாத ஒன்று. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்ப ஆண்டனிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அதுல அவர் எனக்கு ஒரு பதில் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரண்ட் மட்டும் இல்ல, அதுல அவர்கள் செய்வதற்கு தயாராக, என்னதை செய்வதற்கு தயாராக, அந்த இடத்தை தக்க வைத்துவதற்காக அவர்கள் எவ்வளவு நேரம் செலவு செய்வது, எவ்வளவு தொண்டு செய்வது, எவ்வளவு தியாகம் செய்வதுங்கிற வரைக்கும் அவங்க ரெடியா இருக்கிற பொழுது, நமது போராட்டம் வந்து எப்படி நம்ம முன்னு இருக்கக்கூடிய களம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த நம்ம கூலிக்கு மாறடிக்கிற ஆட்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாதுனாக்கா, களமாடலாம் முடியவே முடியாது. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய 1940கள்லையும் 50கள்லையும் 60கள்லையும் இருந்த அந்த உணர்வோடு, அந்த கொள்கையினுடைய பிடிப்போடு தொடர்ந்து பயணிப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய கும்பல் நம்ம உருவாக்கினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த திராவிடம் 2 அப்படிங்கிறதை நிறுத்த முடியும். நம்ம வந்து இந்த திராவிடம் அப்படிங்கிறது வெறும் ஆட்சி அதிகாரத்திற்கான ஒரு இயக்கம் அல்ல அப்படிங்கிறதையும் நம்மளால உணரணும். அதனாலதான் வந்து இப்போ நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பேசிவிட்டு சொல்லும்போது சொன்னார்கள், என்னது, தேர்தல் வரும்பொழுது அதிகாரம் வரலாம், வராமலும் போகலாம். அதிகாரம் வருவதற்கும் வராதற்குமாகலாம் நாம் வேலை செய்வது என்பது நம்மிடம் இல்லை. நம்ம வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கலைஞரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு அவர் போட்ட வழியில தான் போயாகணும், எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் போட்ட வழியில் தான் போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சட்டகம் அவரிடம் இருந்தது. அது எதுல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கொள்கையிலிருந்து வந்ததுதான் அது.
அது வந்து தனி மனுஷன் தானாவே இமேஜின் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது இல்ல. அவர் வந்து அண்ணாவின் வழித்தோன்றலாக, பெரியாரின் வழித்தோன்றலாக, திராவிடத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவராக 50 ஆண்டுகள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயம் எப்படி இயங்க வேண்டும், இந்த அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அன்றாடம் தீர்மானிப்பவராக அவர் இருந்து கொண்டே இருந்ததனால தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவுல பெரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்படாமல் இந்த இது நிலை தக்க வைத்துக் கொண்டிருக்குது. ஆனால் தொடர்ந்து அவர் தவறி போனா என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதோட முடிஞ்சு போச்சு. இனிமே இவரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு யார பத்தி சொன்னாங்க? இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர பத்தி. ஏன்னா அது உங்களுக்குலாம் தெரியும். நான் அத எந்த அளவுக்கு மோசமா போனாங்கன்னாக்கா, என்னது கட்டம் இல்லையா? கட்டம் இல்ல, கட்டம் சரியில்ல. கட்டம் சரியில்லை அப்படின்னா, ஏன்னா நீங்க நம்ம பையலுக்கு தான் ஜாதகத்த தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவன் சொன்னா கேட்பான்ல, இல்லையா? அவன் நாள் பார்த்து நேரம் பார்த்து எல்லாம் நம்பாள் செய்றான். நம்பாள் வந்து ஆபீஸ் உள்ள போறதே வந்து எப்படின்னா, எத்தனை பேர் நிஜமா இது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நான் பார்க்குறேன் கண்ணால. கனிமொழி ரொம்ப வந்து லேசா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னென்ன கோயிலுக்கெல்லாம் போவார்கள், நம்பிக்கையோடு இருப்பார்கள்ன்னு. நான் அவங்கள்ட்டே சொல்றது, ஏங்க ரொம்ப மென்மையாலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. என்ன அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் என்னது, நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி சர்டிஃபையிங் ஏஜென்சி அவன்கிட்ட தான் இருக்கும். எப்போ வரைக்கும் நீ அங்கே போயிட்டு இருக்கீங்களோ அப்போ வரைக்கும் அப்படித்தான் சொல்லுவான் அவங்கள. என்னது கட்டம் சரியில்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவருடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த மேல இருக்கிறதுனால அவர் வந்து என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, உங்கள் மனதை சிதைத்து கொண்டே இருப்பார்கள். அது வந்து ஒரு பெரிய டூல். உங்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் நீங்க இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எப்படி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் சிறிய கூட்டமாக இருந்து கொண்டு அவர்கள் எப்படி கைக்குள் வைத்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அன்றாடம் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, உங்கள வந்து உங்களுடைய மனசு இருக்குல்ல, மனசுல வந்து உங்களுக்கு பதிய வச்சுக்கிட்டே இருப்பான். என்ன பதிய வச்சுட்டு இருப்பான்னா, உன் இடம் இதுதான். நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம்? ஒரு சின்ன பையன் வந்து பெரிய ஆள பார்த்து வாடான்னு சொல்லுவான்ட்டு. வெறும் அது மான அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அன்றாடம் என்ன செய்யறான்னா, அது அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டே இருப்பது அப்படிங்கிறது. அதைத்தான் இந்த வெளியிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு செய்தியை எப்படி அவர்கள் உருவாக்குகிறார்கள், அந்த செய்தியை எப்படி எழுதுகிறார்கள், அந்த செய்தியை எப்படி பரப்புகிறார்கள் அப்படிங்கிறது. அது இல்லாம பொய் செய்திங்கிறது வேற வந்திருக்கு, போஸ்ட் ட்ரூத்ன்னு இருக்கிறதெல்லாம் வேற. அந்த சமுதாயத்தையே நடத்தினது வந்து இந்த மாதிரி நடத்துவது அப்படிங்கிறது வந்து இவர்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகத்தான் நாம் வந்து இந்த களத்தில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பயணத்தில் நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த திராவிடம் 2 அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூட்சமங்கள் இருக்குல்ல, அதை உணர்ந்து கொண்டு எப்படிலாம் அது செயல்படும் அப்படின்னு. அப்ப இதை படிச்சீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஒரு செய்தி வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த செய்தி ஏன் அப்படி உருட்டப்படுகிறது இல்லையா? இப்ப நம்ம இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் பாஷையில சொல்லணும்னா, ஏன் அந்த மாதிரி அது உருட்டப்படுகிறது அப்படிங்கிறது தெரியணும்னாக்கா, அதனுடைய பாலிடிக்ஸ் இதுல இருக்கு, இந்த புத்தகத்துல இருக்கு. அதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவாக பயணிக்க முடியும். நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னது போல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரும்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் 65 வயசு ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு போகணும், அதுக்கு அடுத்து வரவங்க அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அடுத்து 20 வயது வரை இருக்கணும், 15 வயது இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சூட்சமங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது வந்து இது வந்து அது போய் அவங்கள்ட்ட சேரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இது நூல் வடிவில் இருந்தாலும் படிப்பானான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் வந்து எல்லாம் பாட்காஸ்ட்ல இருக்கு. போற வழியில காதுல கேட்டுட்டே போயிடணும், அவ்வளவுதான். அதனால நமது ஆசிரியர் அஸ்கர் அலி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரொம்ப லாவகமான புதிய மொழியை கையாண்டு இது எழுதியிருக்கீங்க. அதே போல ஒரு புதிய மொழியை கையாண்டு அதை வந்து ஒரு பாட்காஸ்டாக போட்டு கார்ல போகும்போதோ அல்லது பிளேன்ல போகும்போதோ அல்லது வாக் போகும்போதோ அவர்கள் கேட்பது போல் அவர்களை செய்துவிட்டு என்று சொன்னால் அது பலருக்கும் சென்று சேரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.